ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சுகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்க ஒரு லோ பட்ஜெட் ஃப்ளாட். ஓகே, இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் தாங்கல் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது ஒரு ரீசேல் 2 BHK ஃப்ளாட்டாக இருக்குது. 832 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 380 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸாக இருக்குது. நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வேறு வீடுங்க இருக்குது. ஸோ வெயில் வந்து தாக்கம் இருக்காது, கூலிங்காகவே இருக்கும். 2 பெட்ரூம் ஆல் கிச்சன் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டைனிங் அவைலபிள் இருக்குது, ஒரு பால்கனி அவைலபிள் இருக்குது, ஒரு சர்வீஸ் ஏரியா அவைலபிள் இருக்குது, 2 ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் 8 வருஷம் ஓல்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைல்ஸ் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் ஈபி லைன் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. நல்ல ஒரு மீடியம் சைஸாக இருக்குது. ஐயப்பன் தாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போரூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு, காட்டு பக்கம் முன்னாடி அமைஞ்சிருக்கு, பரணிபுத்தூர் பக்கத்தில் இருக்குது, வானகரம் பக்கத்தில் இருக்குது, சிட்டியாரகரம் பக்கத்தில் இருக்குது, இப்படி சொல்லலாம். ஸோ இந்த 2 BHK ஃப்ளாட்ஸுன்றது உங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரி பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 39 லட்சத்தில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக 42 லட்சம் சொன்னாங்க. ஃபைனலாக வந்து 39 லட்சம் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேஷ் பார்ட்டிஸ் மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இல்லை கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணால் ஸ்லைட்லி ஏதாவது நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்புகிறேன். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐயப்பன் தாங்கல்ற டெப்போக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஐயப்பன் தாங்கல் டெப்போக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஐபி லொக்கேஷனாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்க விஐபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா அசோக் நந்தவனம்னு சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. நியர்பை வந்து ஷாப்ஸ்லாம் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு கடைங்க, நிறைய கடைங்க இருக்குது. ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே, டெம்பிள்ஸு, சர்ச்சு, மாஸ்க் எல்லாமே நியர்பை இருக்குது. ஸோ நம்மளுடைய வீட்டிலேருந்து இறங்கி கீழே வந்தால் மினி பஸ் போகிற மாதிரி ஒரு சைட்டும் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கிட்டேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து CCTV கேமரா அவைலபிளாக இருக்குது. 24 ஹவர்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வந்து மாதம் 2800 வாங்குறாங்க. இதில் அலாட்டட் கவர்டு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. நியர்பை சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. போரூர் ஜங்ஷன் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்ரோ ஸ்டேஷன் அமையுது அப்படின்றத சொல்ல முடியும். ஐயப்பன் தாங்கல் டெப்போ இங்கேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பால்கனி. இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைச்சாலும் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது, நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விற்று கொடுக்கணும்னு நினச்சாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணி தரலாம். தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.